வணக்கம் நண்பர்களே. லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜீவ். இது ராஜீவ் எஸ்டி. ஸோ சமீபத்தில் பார்த்தேன் அப்படின்னா ஒரு சில நண்பர்களை கேட்டது, நீங்கள் வந்து ரிசல்ட் வீடியோவே தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கீங்க. ஸோ புதுசாக ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்ச நண்பரோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் ஷோ பண்ணவே இல்லை. ஸோ அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண நண்பர்களோட அந்த பிஃபோர் அதே போல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து போடுங்க பிரதர். டென்சிட்டி எப்படி இருக்கிறத நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000 கிராஃப்ட் வரையும் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சிருக்காரு. அந்த நண்பருக்கு எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி டென்சிட்டி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பா இந்த நண்பருக்கு எந்த அளவுக்கு டென்சிட்டி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை நண்பர்கள் கேட்டதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டென்சிட்டி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி இருக்கா இல்லையான்றது தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நார்மலாக ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யும்போது டென்சிட்டி இருக்கிற மாதிரி தெரியும். பட் அந்த அந்த ஃபேட் எல்லாம் சேர்ந்து வருது பார்த்தீங்களா, கிராஃப்ட் பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது அதோட சேர்ந்து வருது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஹெட்டுமே ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து அது கிரியேட் பண்ணும். ஸோ அந்த கிரியேட் பண்ணுது பார்த்தீங்களா, ஸோ அந்த கிரியேட் பண்ணுற விஷயத்த வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக புதுசாக ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்ச நண்பர்களுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு டென்சிட்டி வச்சிருக்காங்கன்றத கண்டிப்பாக நம்ம பார்த்தா மட்டும் தான் சொல்ல முடியும். அதுவும் நிறைய ரிசல்ட்டோ, நிறைய ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்ச விஷயத்த பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கணிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பரவாயில்லையே ஃபுல் ஹெட்டும் பண்ணியிருக்காங்க, டென்சிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கண்மூடித்தனமாக நம்ம நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நண்பர் கேட்டது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கிராஃப்ட் வரைக்கும் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வச்சிருக்காங்க. அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக முடி இல்லாததால் அதுக்கு மேலே இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா கேப் கம்மியாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த நம்பருக்கு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நண்பரோட ரிசல்ட்டையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யும்போது ஆஃபரை நம்பி போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின்டெனன்ஸ்க்கான ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தலாம். பட் நம்ம கிராஃப்ட்டுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 8 ரூ. 7 ரூ. 5 ரூ. 3 இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நம்பி போகலாமான்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு பாருங்க என்ன நடக்குதுன்றத. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நண்பர் ஒருத்தர் வந்து சமீபத்தில் ஒருத்தருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கில் வந்து கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சல்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவங்க சொன்ன கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 3000 கிராஃப்ட். ஸோ 3000 கிராஃப்ட்டுக்கு அவங்க சொன்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 70,000 நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேங்க. 6 மந்த்துக்கு அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய மெயின்டெனன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்மக்கிட்ட சொன்னவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அவங்களுடைய வருங்கால துணைவியார் தான் நமக்கு வந்து கால் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ல இருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்காரு. ஸோ அந்த பையன் வந்து இங்கேருந்து வந்து பார்த்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டாரு. பெங்களூர்ல இருக்காரு. பட் பெங்களூர்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஆர்பியா அங்கே தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பிஆர்பி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 6 மந்த் பிஆர்பி நம்ம பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து எல்லா மெயின்டெனன்ஸும் சேர்த்து நம்ம வந்து 70,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மாசத்துக்கு 6 ஜிஎஃப்சி பண்ணாலும் கூட 70,000 வருமா? 30,000 ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போனாலும் கூட இன்னும் 40,000 வந்து பிஆர்பிக்கே செலவாகுமா? அப்படின்னு கேட்டா ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்களுக்கு வந்து நீங்க எத்தனை கிளினிக்னாலும் ஏறி இறங்குங்க. தயவு செஞ்சு ஒரு கிளினிக் மட்டும் நீங்க வந்து லா ஹெச்என்எஸ் மட்டும் இல்லைங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து இங்க நல்லா பண்றாங்கன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். பட் நீங்க இன்னும் நிறைய இடத்துலயும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்கேயே வாங்க, வேற எங்கேயும் போகாதீங்கன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நம்ம வந்து கன்சல்டேஷன் போனாலே பார்த்தீங்க அப்படின்னா, வாங்க அட்வான்ஸ் கட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்கு, அவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முடிந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருங்க. நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூ. 1000 ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்றத மைண்ட் வச்சுக்கிறதுக்கு
நீங்க முயற்சி பண்ணுங்க. வேற ஏதாவது எடுத்தா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. பதிலளிக்க காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.